ரொம்ப நாள் கழிச்சு Redmi கிட்ட இருந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கடைசியா Redmi Note 11 சீரிஸ் தான் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, Redmi கிட்ட இருந்து மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 25 டேஸ்க்கு மேல ஆயிருச்சு. ஓகே, ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த Redmiயோட A1 Plusங்கிற ஃபோன் அன்பாக்சிங் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருக்க இல்லையா கமெண்ட் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது பார்த்தால என் பேர் Nitheesh, நீங்க பார்த்துட்டு Fewtech Tamil. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பாக்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே ஒயிட் கலர் பாக்ஸில் ஸோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் அந்த ஃபோனோட இமேஜஸ், ரைட் சைடில் Redmi A1 Plus, பாட்டமில் சிம்பிள் பார் கோடிங்ஸ், நம்மகிட்ட இருக்கிறது 232 வேரியண்ட் லைட் ப்ளூ, டாப்பில் பாக்ஸ் கனெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் 9999 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் ப்ரைஸிங் இது கிடையாது. ஸோ ப்ரைஸிங் பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் இந்தியா 7 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட் ட்ரஸ்டட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யூஸ் ரேட்டிங். அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா 6.52 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், 5000 mAh பேட்டரி, 8 மெகாபிக்சல் டுவல் ரியல் கேமரா, அப்புறம் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் உடனே பழைய பட்டன் ஃபோன் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்குது. ஓகே, சாரி கைஸ், கொஞ்சம் ஓகே ஃபோன் எடுத்து போகிற வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ அடியில் நம்மளுக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக நம்மளுக்கு இதில் பார்த்தோம்னா பேக்கிங்கே லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதில் நம்மளுக்கு சார்ஜர் பிரேக் அண்ட் நம்மளுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் மைக்ரோஎஸ்பி கேபிள், சார்ஜர் பார்த்தோம்னா ஒரு 10 வாட்க்கான அடாப்டர். ஸோ நம்மளுக்கு சிம் டு ரிஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்தோம்னா ஓகே, ஃபோன் இந்த ரேப்பில் எடுத்துடலாம். ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா பேக் சைடில் லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பில்ட் பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிரிப்பியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டான ஃபினிஷும் ரொம்ப இதாக இல்லை, நல்ல ஒரு கிரிப்பியாக இருக்குது. பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு எனக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் டிஸ்பிளே ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.52 இன்ச்சுக்கான ஒரு HD+ பேனல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே டைப் பண்ணி வரும்போது ஒரு IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் வரும்போது ஸோ ரெகுலராக கொடுக்குற அந்த டார்க் மோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோம்னா 269 இன்ச் பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணி நல்லாவே இருந்துச்சு. ஆஸ்பிரேஷன் வரும்போது 20:10 ஆஸ்பிரேஷோ. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எவ்வளோக்குன்னு பார்த்தோம்னா 81%. ஸோ இங்கே நம்மளுக்கு சைஸில் வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்ட்டு. ஓகே, இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ்னு வந்தோம்னா 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருக்கும். ஓகே, இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பிரைட்னஸ் இருக்கணுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் இந்த ஃபோன்லேருந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, மற்றபடி இந்த ஃபோன் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான 60 Hz பேனல் ரெஃப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இது போக 120 Hzக்கான டச் சாம்பிள் ரெடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு தெரியல. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தான கேஸ் இருந்துச்சு, ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான். அடுத்தது இந்த ஃபோனை பில்ட் அண்ட் பாடி ஸ்டைல்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே பேக் சைடில் நல்ல ஒரு பார்க்கறதுக்கு லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ஸோ பேக் சைடு நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், டுவல் கேமரா செட்டப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ரஃப்பான ஃபினிஷ், நல்லா கிரிப்பியாக இருக்குது. ஓகே, சைட்ஸில் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வந்தோம்னா ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன், டாப்பில் ஸ்பீக்கர், லெஃப்ட் சைடில் நமக்கு சிம் ட்ரே, பாட்டமில் மைக்ரோஎஸ்பி போர்ட், மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். ஓகே, லெஃப்ட் சைடு சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, எஸ்கேஸ்க்கு ஒரு ட்ரிபிள் கட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் ஒரு மெக்காட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை வெயிட்னு வந்தோம்னா 192 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. நல்ல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. திக்னஸ்ன்னு வந்தோம்னா 9.1 mm திக்னஸும் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன், பிளாக் கலர், லைட் ப்ளூ, அப்புறம் லைட் க்ரீங்கிற மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கலாம். மற்றபடி பில்டுன்னு பார்த்தோம்னா நல்லா சூப்பரான பில்ட் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ் வரும்போது மொத்தம் இங்கே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா 2GB RAM 32GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட், இன்னொன்று 3GB RAM 32GB ஸ்டோரேஜ். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 232க்கான வேரியண்ட். அந்த 32ல் ஓகே, அந்த 32ல் 8GB RAM யூஸ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 9GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று ரஃப்லி அபோவ் 25GB சம்திங் எல்ஸ், 25 கிடைக்காது, ஒரு அபோவ் 22 சம்திங்ஸ் அவைலபிளாக இருக்குது.
ஓகே, தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 512 GB வரைக்கும் நம்மளுக்கு இங்கே மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ரேம் டைப் பார்த்தோம்னா LPDDR4Xக்கான ரேம், ஸ்டோரேஜ் டைப் eMMC 5.1ங்கிற ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஏன்னா 512 GB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ நம்மளுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபோனை ப்ராசர்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 12 நானோமீட்டர் பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ A22ங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசர் ஓகேவானு கேட்டிங்கன்னா நார்மல் யூசேஜ், பேசிக் யூசேஜஸ்க்கு இந்த ப்ராசர் நல்லா ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். ஜிபின்னு வரும்போது PowerVR GE 8320ங்கிற ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்புறம் MIUI வெர்ஷன் ரெண்டுமே 12 தான் ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஃபோன் நம்மளுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆண்ட்ராய்டோட கோ எடிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ டிஸ்பிளேக்கு எல்லாமே நல்லா ஃபோன் பார்த்தோம்னா நல்லா ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா டாஸ்க்குமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். நார்மலாக வீடியோ டாஸ்க், கேமராஸ், பேசிக் யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கேமராஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பேக் சைடில் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 8 மெகாபிக்சல் சென்சர் f2.0 அபேச்சரோட, செகண்டரி பார்த்தோம்னா 0.08 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அபேச்சர்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 5 மெகாபிக்சல் சென்சர், அது f2.2 அபேச்சரோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோட்டோ மோடில் நம்மளால் 4x அப்புறம் வீடியோ மோடு வந்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு 1080p 30 fpsக்கான வீடியோ எடுக்க முடியும். இது போக மோரில் பார்த்தோம்னா ஷார்ட் வீடியோ, டைம் லேப்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பேசிக்கான கேமரா ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணுமோ கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கு இந்த கேமராஸ் ஓகே கைஸ். ஸோ கேமரா சமையல் ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பேட்டரின்னு வரும்போது இங்கே நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் 10 வாட் சார்ஜர் தான், டைப் சி கூட கிடைக்கிது, மைக்ரோ USB தான். ஓகே, இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா ரஃப்லி 2 days கிட்ட வரைக்கும் நல்லா தாங்கும் கைஸ் பேட்டரி லைஃப். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் நல்லா தாங்கும். நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம். கடைசியாக ப்ரைஸிங்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே அந்த பேஸ் வேரியன்ட் 232 பார்த்தீங்கன்னா 6999க்கும் 332 பார்த்தோம்னா 7999க்கும் செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்து தான். ஸோ நான் பேசிக் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஒரு மினிமம் பட்ஜெட் 8000 7000 தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் பேசிக் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு நல்ல சூட்டபுளாக இருக்கும் கைஸ். ஸோ நார்மல் யூசேஜ் வாட்ஸ்அப்ஸ், யூடியூப், இது போக கேமராஸ் அங்கே கொஞ்சம் யூஸ் பண்ணி அதை நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் தாராளமாக யூஸ் ஆகும். ஸோ நல்ல ஒரு ரஃப்லி யூஸ் எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலுமே நார்மல் யூசேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணாலுமே ஈஸியாக 1.5 days மினிமம் கேரண்டியாக 1.5 days கிட்ட வரைக்கும் நல்ல பேட்டரி லைஃப் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கோ எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிடையாது. ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டாவோட ரெட்மியோட ஆப்ஸும் கொஞ்சம் இருக்குது, ஷேர்மி, இது போக மோர் ஆப்ஸில் ஃபேஸ்புக் லைட், ஓகே, FM ரேடியோ இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு, பேசிக் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் நல்லா பெர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஸோ கேமிங் எதிர்கூட பார்த்துடாதீங்க. ஸோ நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் பெர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.